ஹாய் வணக்கம். இது வந்து நாங்க ஒரு நாள் பாட்லக் போன டே தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 to 12 ஃபேமிலீஸ். நான் வந்து சிக்கன் குழம்பு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். 6 பவுண்டு சிக்கன் போட்டு செஞ்சிருந்தேன். ஏன்னா இன்னும் 2 ஃபேமிலி வேற சிக்கன் குழம்பு செஞ்சு கொண்டு வரோன்னு சொன்னாங்க. இந்த சிக்கன் வந்து யூசுவலா நான் கழுவும்போதுங்க, சிங்க்ல வந்து பாத்திரமே வச்சிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு கழுவி முடிச்சுட்டு, இந்த சிக்கன அடுப்புல போட்டதுக்கப்புறம் சிங்க்க நல்லா சோப் போட்டு கிளீன் பண்ணி மேடையெல்லாம் தொடச்சா தாங்க எனக்கு வந்து திருப்தியா இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி எனக்கு அது அருவருப்பாவே இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணும்போதே கை வலி ரொம்ப எடுத்துருச்சுங்க. ஏன்னா எனக்கு கால்சிஃபைடு டெண்டனிட்டிஸ்ன்ட்டு சொல்லிட்டு ரைட் ஷோல்டர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. உங்க யாருக்காவது பிரச்சனை அது இருந்துச்சுன்னா, அத எப்படி சரி பண்ணீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. இந்த வலி வந்து ஒரே ரோதனையா இருக்கு. ஸோ மசாஜ் கன் வச்சு லைட்டா மசாஜ் பண்ணிட்டுருந்தேன். அதெல்லாம் டெம்பரவரி ஃபிக்ஸ் தாங்க. பெருசா ஒண்ணும் வலி குறைக்காது. இந்த குழம்பு கொட்டிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா கிளிங் ஃபிலிம்லாம் போட்டு ரேப் பண்ணி பத்திரமா எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த குழம்பு வந்து பார்த்தீங்களா, கலர் இங்கே ஒரு மாரி தெரியுதா? ஏன்னா எனக்கு லைட்டிங் வந்து வீட்ல என் மண்டை மேலேயே டியூப் லைட் இருக்கும். அதோட லைட்டிங் வந்து வேற மாரி இருக்கு. ஆனா வெளிய பார்க்கும்போது பாருங்களேன், அதோட கலர் சூப்பரா இருக்கு. அதுதான் ஆக்சுவலா ஒரிஜினல் கலரு. வீட்டுக்குள்ளே எடுக்கும்போது வேற வேற மாரி தெரியுது. ஸோ நல்லா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரானு, அப்புறம் சிக்கன் வறுவல், ஸ்டார்ட்டர் ஒண்ணு, இந்த மாரி நெறைய ஐட்டம் இருந்துச்சு. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு தனியா வந்து பன்னீர், அதுக்கப்புறம் ஒரு கீ ரைஸ் அந்த மாதிரியும் இருந்துச்சு. அப்புறம் நல்லா வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்தோங்க. ஸ்டே ஹேப்பி. பாய்.